ஓம் ஹரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பங்குனி மாதத்திற்கான ராசி பலன்கள். இதில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். பங்குனி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள்: குரு பகவான் மேச ராசியிலே அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் கன்னி ராசியிலே அமர்ந்திருக்கிறார். சனி பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் 3 கிரகங்களும் கும்ப ராசியிலே அமர்ந்திருக்கிறார்கள். சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான் 3 கிரகங்களும் மீன ராசியிலே அமர்ந்திருக்கிறார்கள். பங்குனி மாதம் 19ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு தனிப்பட்ட துல்லியமான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். மேச ராசி. ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். ராசிநாதன் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலே அவர் இம்மாதம் பயணம் செய்ய இருப்பதால் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கிற. செயல்பாடுகளில் ஒரு வேகம் நிறைந்திருக்கும். தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. இம்மாதத்தினுடைய தொடக்கத்திலே தனம் குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சாதுரியமான பேச்சு திறமையால் எதையும் எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் பங்குனி மாதம் அமைய இருக்கிறது. மேசராசிக்காரர்கள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம், வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராகுவுடன். இளைய சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிறு குறு பயணங்களால் சிலருக்கு அலைச்சல் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் மாதத்தினுடைய தொடக்கத்திலே ராசியிலே அவர் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் உண்டு. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான ஆதாயத்தை பெற முடியும். உறவினர்களும் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியர்களுடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான சூழல் உண்டு. புத்திரர்களால் சிலருக்கு நற்பெயரும் புகழும் உண்டு. புத்திரர்களுக்கு சிலர் சுபகாரியங்கள் செய்வர். காது குத்து, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்வதற்கு சரியான காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்றது. சிலர் கூடுதலான வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. லாட்டரி, ரேஸ், குதிரைப்பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாகும். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவீர்கள். சிலர் ஆசிரியர்கள், சாது சன்னியாசிகளுடைய சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். ருணரோக சத்துரு ஸ்தானத்தை கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். செவ்வாயினுடைய பார்வையும் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே விழுவதால் கடன் நெருக்கடியால் அவதிப்படுவோரெல்லாம் படிப்படியாக கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் அகலும்.
எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். பங்காளிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் அபரிமிதமாக இருக்கும். நல்ல ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூட்டுத் தொழில் கூடுதலான முதலீடு செய்வதற்கு சரியான காலம் இந்த காலம். அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்து கொண்டால் உங்களுக்கு ஆதாயம், இல்லையில் உங்களுக்கு சிக்கல்கள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு அனுகூலமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை தரும். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளிநாடு செல்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை கூடி வருகிறது. பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியர்களின் மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். முயற்சி ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலையை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயர் பதவிகளுக்காக காத்து கொண்டிருந்தால் உயர் பதவிகளும் பாராட்டும் சிலருக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளில் அரசியலில் நல்ல முன்னேற்றம் உயர் பொறுப்புகளும் கிடைக்கும். லாபஸ்தானத்திலே தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சுக்கிர பகவானும் ராசிநாதனும் சனி பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி பலத்தோடு சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் செய்யும் தொழிலிலே அபரிவிதமான லாபத்தை பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய சூழல் இந்த காலகட்டங்களில் உள்ளது. முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக மாறும். போட்ட முதல்கள் அனைத்தும் இரட்டிப்பாக மாறும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நண்பர்களால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள் பக்க பலமாக இருப்பார்கள். ஆனால் மூத்த சகோதர சகோதரிகளுடைய உடல்நிலையிலே கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. பிரயஸ்தானத்திலே தைரிய வீரிய ஸ்தானாதிபதியும் ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியுமான புதன் பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியனும் இவர்களுடன் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டில் வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சந்திராஷ்டமம் மேச ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் 29ஆம் தேதி இரவு 12 மணி முதல் மார்ச் மாதம் 31ஆம் தேதி இரவு 7:20 வரை சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுப்பது, தொலைதூர பயணத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பரிகாரம்: மேச ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கை அம்மனுக்கு நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக வாழ்வில் சிறப்பான பலனை அடையலாம். மேச ராசிக்காரர்கள் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் இஸ்ராமன். நன்றி, வணக்கம்.